சொல்றோம் என்னன்னு சொல்லி இது வந்து சுத்த வரவே அடைச்சிருக்கீங்கன்னா மக்களை வந்து உள்ளுக்கு போக விடாம என்ட்ரன்ஸ் பாதைகள் ஒன்றும் இல்லாம இப்ப தொடர்ச்சி கூட வச்சிருக்கணும். இதுல சாப்பாடுகள் நிறைய எல்லாம் வந்து ஒரு பெண் வந்து இப்ப ஜாசகம் பெறதாக வறுமை என்று கூறி அந்த ஆக்கள் இந்த காலில் விழுந்து கூட வலுக்கட்டாயம் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க இந்த லைட்டுகள் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்கிறது இதுல நீங்க பார்க்கலாம் போய் கொண்டிருக்கேன் இதுல பார்க்கலாம் 2 பேர் எழுதி அப்படியே இதுல வந்து முழுசாக மூடப்பட்ட முட்டவழி காரணம் என்ன வித்தியாசமான முறையில இந்த காட்சி அறைகளை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்க இதில் பார்க்கலாம் பாருங்க இந்த தொடர்ச்சியாக நிற்கிது பாருங்க இதுல இந்த சாமான்கள் எல்லாம் வேலையாண்டா இதுல வந்து கேட்கறது கூட தமிழாக்கள் ஒருத்தர் வேலை செய்ய. வணக்கம் ரோலே, நாங்கள் உங்களோட ஜால்புரஸ். நாங்கள் நிற்கிறது வந்து இப்போ ஜாழ்ப்பாணத்தில் வந்து முழுசாக மூடப்பட்ட முட்டவழி காரணம் என்ன, அதுக்காக மற்றது வந்து உள்ளுக்கு மக்களை விடாததுக்கான காரணம் என்ன, அனுமதி மறுக்கப்படுகிறது அதுக்கான காரணம் என்ன, தொடர்ச்சியாக 3 நாட்கள் இங்கே நடக்க போகிற சம்பவம் என்ன, அதையும் தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதோட வந்து இன்னொரு முக்கியமான தகவலை நாங்கள் எல்லாருக்குமே சொல்கிறோம். அதாவது வெளிநாட்டு உறவுகளாக இருந்தாலும் சரி, உள்ளூர் உறவுகள், ஜாழ் உறவுகள் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். என்னன்னு சொன்னால் இப்போ ஜாழ் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அங்கால பழக்கடை சைட்டாக இருக்கட்டும், அல்லது அங்கால உடுப்பு கடை டெக்ஸ்டைல் இருக்கிற எல்லா பக்கங்களாக இருக்கட்டும் வந்து ஒரு பெண் வந்து இப்போ ஜாசகம் பெறதாக வறுமை என்று கூறி அந்த ஆக்களின் காலில் விழுந்து கூட வலுக்கட்டாயமாக கூட பணம் பறிக்கிற ஒரு செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கும் குறைந்தது 5000 ரூபா தந்து விட்டு தான் நீங்கள் செல்லணும் என்று சொல்லியும் அதை வந்து அந்த வெரைட்டி காசை வாங்குறதாகவும் இருக்கிறது. இதுக்கு வந்து வறுமை காரணமாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதானாகவும் இருக்கலாம். எங்களுக்கு அதை என்னன்னு சொல்ல தெரியல. இந்த சம்பவம் எங்களுக்கும் இப்போ நடந்திருக்குது. அதோட வந்து இப்போ எங்களை கேட்ட கையோடைய பக்கத்துல இருந்த ஒரு வெளிநாட்டு ஐயா ஒருவரையும் வந்து கட்டாயப்படுத்தி, அவருக்கு தமிழ் தெரியாது, ஆனால் அவள் வந்து அந்த காலுகளை பிடிக்க கூட முயற்சி செய்த இடத்துல வந்து மெட்டாக்கள் சொல்லித்தான் அதை தடுத்திருக்கணும். இதை வந்து ஒரு முக்கிய இப்போ பேசு பொருளாக போய்கொண்டிருக்குது ஜாழ்ப்பாணத்தில். இது தொடர்பாக தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மற்ற விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளணுமன்றதுக்காக தான் மக்களை கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு பெண்ணால் தான் நடக்குது. இவருக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது. இந்த தகவலை எங்களுக்கு நடந்த தலைமையாக அறியணுமன்றதுக்காக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இதோட தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்ப்போம். வாங்கோ, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா சார், இந்த இது நாங்கள் இந்த ஜாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். அதுவும் வந்து இந்த முட்டவழிக்கு முன்னால் நிற்கிறோம். இது வந்து ஃபுல்லாகவே வந்து சுற்றி அடைச்சிருக்கணும் பாருங்க. ஒரு இடம் அந்த உள்ளுக்கும் மக்கள் ஒருத்தருமே போகலாத நிலைமையில ஃபுல்லாகவே அடைச்சிருக்கணும். அது வந்து என்னத்துக்காக அடைச்சிருக்கணும், என்ன விஷயம்ன்றதையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மக்களை வந்து உள்ள விடுறதுக்கு தடை விதிச்சிருக்கணும். அதுவும் என்னத்துக்காக ஏன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் பாருங்க, இந்த ஃபுல்லாகவே இந்த முட்டவழி வந்து ஃபுல்லாக மூடப்பட்டிருக்கிறதையும் பார்க்கலாம். வந்து என்ன காரணம்ன்றதையும் ஒரு நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். மற்ற உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொள்கிறோம் என்னன்னு சொல்லி. இது வந்து சுத்த வரவே அடைச்சிருக்கணும். மக்களை வந்து உள்ளுக்கு போக விடாமல் என்ட்ரன்ஸ் பாதைகள் ஒன்றும் இல்லாமல் இப்போ தொடர்ச்சியாக மூடப்பட்டு தகரங்களால் சுற்றி அடைக்கப்பட்டிருக்குது. என்ன நடக்க போகுதுன்றதையும் பார்ப்போம். இதில் கூட இந்த பந்தல்கள் எல்லாமே போடப்பட்டு கொண்டிருக்கிறதையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் அந்த பார்க்கிங்குக்காக போட்டுக்கொண்டிருக்கணும். சுற்ற வர அடைச்சிருக்கணும். நாங்கள் அதே மூலம் காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. இந்த தகரங்கள் மூலம் உங்களுக்கு அடைச்சி நிறைய வாகனங்களையும் கொண்டு வந்து உள்ள விட்டுருக்கணும். அதே இதில் பார்க்கலாம். நாங்கள் பாருங்க உள்ளாக நாங்கள் எப்படி அடைக்கப்பட்டிருக்கோம். சுற்றி வர அடைச்சிருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சுற்றி வர அடைச்சி போட்டினோம். ஏதோ ஒரு விஷயம் கட்டாயமா இருக்கு. அதாலதான் வந்து இப்ப அந்த மக்களுக்கு முதல் காட்டுறதுக்கு முதல் அடைச்சிருக்கணும் போலடாக்கேன். கட்டாயம் உள்ளுக்கு போய் என்ன மாதிரி என்ன விஷயங்கள் உள்ளுக்கு போக முடிஞ்சா கேட்டு அறிஞ்சு இந்த காணொலியில நாங்க தரக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கும் அந்த இதுல கூட சொல்லியிருப்போம். வந்து ஆரம்பத்துல வந்து இன்ட்ரோவிலோட சொல்லியிருப்போம். நாங்க அந்த என்ன நடக்க போகுதுன்றதான் நாங்க காட்ட போறோம். பாருங்க, அந்த பிரம்மாண்டமான கண்காட்சி தான் நடக்க போகுது. 3 நாளைக்கானது யாழ்ப்பாணத்தில் நடக்கிறதுக்காக இப்போ வந்து இதில் எல்லாமே செய்து கொண்டிருக்கணும். இந்த வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, இங்காலையும் இந்த நிறைய வாகனங்கள் வந்து நிற்கிறதையும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி ஒவ்வொருவர் ஸ்டோலாக பிரித்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்காலையும் இந்த வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம்.
பாருங்க எவ்வளோ வேகமாக துரிதப்படுத்தி இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நம்ம பார்க்கலாம். அங்காலே இருக்கிற இந்த டேவிட் பீரிசன் சொல்லி இந்த மோட்டோ கம்பெனி இந்த பஜாஜ் கம்பெனியோட வேலைப்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருப்பதை இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக அப்படியே பல நிறுவனங்கள் வந்து இங்கே வந்து இந்த இந்த கண்காட்சியில் கலந்து கொள்ள இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். 23, 24, 25ஆம் தேதிகளில் வந்து இதில் நடக்க போகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த வேலைகள் வந்து தொடர்ச்சியாக மும்முரமாக நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இங்கால இந்த ஒரு பஸ்ஸில் கூட வச்சிருக்கணும் பாருங்க. இந்த இதில் சாப்பாடுகள் மாதிரியெல்லாம் செய்து வச்சிருக்கணும். அதில் இந்த விற்பனை ஆகி கொண்டிருக்குது. இதில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். இதோட இந்த சிங்கள கம்பெனிகள் வந்து தான் இந்த வேலைகளை வந்து நடத்தி கொண்டிருக்கணும். இதை நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த இதில் வந்து வேலை செய்து நிற்கிற முழு பேருமே சிங்களாக்கள் தான். அவையை வச்சு தான் இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே இப்போ நடைபெற்று கொண்டிருக்கேன். நீங்கள் இதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட தாங்க இந்த பெயிண்டுகள் எல்லாம் அடித்து இந்த வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கேன். நீங்கள் இதில் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ தொடர்ச்சியாக இப்போ புதுசாக அந்த வேலைகள் வந்து மும்முரமாக நடைபெறுதான்னு சொல்லலாம். ஏன்னா 2 நாள் தான் இருக்குது. அவை வந்து இந்த துரிதப்படுத்தி வேலையை இரவு பகலாக செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த பாக்ஸ் பார்களுக்கு எல்லாம் பெயிண்டுகள் எல்லாம் அடித்து கொண்டு நிற்கணும். இதில் நிறைய கம்பெனிகள் வரப்போன்னு சொல்லலாம். அப்படியும் ஒரு 500க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து இங்கே வரப்போகிறதை நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ச்சியாக அந்த இதில் அந்த செட்டப் லைட்டுகள் எல்லாமே போட்டு வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி இதோட பாருங்க அந்த வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறத நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட அந்த பாருங்க இந்த தரப்பாளர் கூட இவ்வளவு ஒரு நுட்பமான முறையில் தான் வந்து செய்து கொண்டிருக்கணும் பாருங்க. அந்த இதுகளில் வந்து இந்த ஃபுல் தரப்பாளையமே போட போயினா மங்கால இழுக்க அப்படியே ஏறுறது பாருங்க. இந்த தரப்பால் இதன் மூலம் இந்த மலைகளை இதன் வந்தாலுமே அந்த வெயில்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே வர இருக்கிறதால அதுக்காக அந்த முழு இடத்தையுமே அவர் வந்து பந்தல்கள் போட்டு ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். அதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. பாருங்க அந்த தரப்பால் இழுக்கின பாருங்க. அது எப்படி போய்கொண்டிருக்கு அந்த இதில் பார்க்கலாம். நீங்கள் பாருங்க இங்கே 2 பேர் இழுக்கு அது அப்படியே போய்கொண்டிருக்குது. இதாங்க அந்த வித்தியாசமான முறையில் இந்த காட்சி அறைகளை காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறதை நீங்கள் இதில் பார்க்கலாம் பாருங்க. நிறைய பொருட்களோட வந்து தயாராகி கொண்டிருக்கிறதை நாங்கள் இதில் பார்க்கலாம். 23ஆம் தேதி எல்லாத்தையுமே அந்த மக்கள் பாவனைக்காக உழைக்க இன்னும் கொஞ்சம் அந்த பிரம்மாண்டமாக தான் இது இருக்க போகிறதுன்றதில் எந்த வித சந்தேகமே இல்லை. எல்லாருமே கட்டாயம் வந்து இதில் பார்த்து பயன்பெறணுன்றது தான் எங்களுடைய ஆசை. பாருங்க எவ்வளோ பேரமான பொருளை ராக்கி கொண்டு நிற்கிறோம் பாருங்க. தூக்கி கொண்டு வரி நம்ம வேலைப்பாடுகள் வந்து இரவு பகலாக தான் நடைபெற்று கொண்டிருக்குது. அதே மாதிரி பார்க்கணும். இப்போ இங்காலயம் வந்து இந்த நிறைய கம்பெனிகள் இந்த ஸ்டோல்கள் எல்லாம் அடிச்சிருக்கணும். இந்த வாகனங்களும் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இதில் பார்க்கக்கூடிய இங்காலயம் வந்து எல்லாம் எடுத்துக்கொண்டு நிற்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டிய வாகனத்தையும் கொண்டு வந்து ராக்கி இருக்கணும் பாருங்க. பாடி பார்ட்ஸ் ஒன்றுமே கொள்வாத மாதிரி நிற்கிது பாருங்க. இங்காலயம் வந்து அந்த வேலைக்கான நிகழ்வுகள் நடந்தாங்க. இதுக்குள்ள வந்து 400க்கும் மேற்பட்ட ஸ்டோல் வந்து அடிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கணும். 400 கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து புக்கிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு தேவையானதில் வந்து என்ன செய்து கொள்ளலாம்ட்ட இங்கே வந்தாலே ஒரே நேரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. தேவையான பொருட்களாக இருந்தாலும் சரி, தேவையான கம்பெனிஸ்கிட்ட இருந்து இதன் விளக்கங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் சரி, ஒரே ஏரியா வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த உள்நுழைவுக்கான என்ட்ரன்ஸாக பார்க்கப்படுது. இதெல்லாம் வந்து இந்த டிக்கெட்டுகள் எல்லாமே கொள்வனம் செய்து இதனோட தான் உள்ளே வரலாம். இதில் இருந்து வந்து இப்படியே உள்ளுக்கு இருக்கிற இடங்களை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து இருக்கும். இந்த ஐஸ்கிரீம்லேருந்து சகல பொருட்களுமே இதில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இங்கால வந்து பார்க்கிங் ஏரியாக்களாகவும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கால எல்லாமே பார்க்கிங் ஏரியாஸ் சொல்லி
வேறங்க கடல் புலரா வேலை நடந்து கொண்டிருக்கேன் எல்லாம் ஒட்டி கொண்டு நிற்கிறேன் பாருங்க. இதில் கூட பாருங்க இதில் நம்ம ஸ்டோல் அடிச்சுக்கணும். இதில் வந்து பிஸ்கெட்டுகளை கூட ஃப்ரீயாக தான் கொடுக்க போயினோம். அதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுக்கு போனேன்டா இதில் கூட இந்த பாருங்க வேலை திட்டங்கள் எவ்வளோ விரைவாக நடந்து கொண்டிருக்காங்க நீங்கள் இதில் பார்க்கலாம். அது வந்து இதுலேயே ஒரு இது ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால் பிஸ்கெட்ஸ் கூடி ஃப்ரீயாக கொடுக்கணும். கேம்ஸ் எல்லாமே இருக்குது. சின்னங்களுக்கான கேம்ஸ்கள்லேருந்து எல்லாமே வச்சு தான் கொடுக்க போயினோம். வந்து கலந்து கொண்டு பரிசில்களும் இருக்காம். எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இந்த லைட்டுகள் எல்லாமே பொருத்தப்பட்டிருக்கதையும் இதில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து இதுக்குள்ள வந்து ஒரு பிரம்மாண்டமான டிஜே ஷோ மாதிரி ஒன்று வைக்க போயிடும். டிஜே ஷோ வந்து வைக்க போயினோம். அது வந்து சில வேளையில் டான்ஸாக இருக்கலாம், இல்லை மியூசிக்கல் சேர்ஸாக இருக்கலாம், கேம்ஸாக இருக்கலாம். இப்போ அப்படியான வித்தியாசமாக வந்து இந்த முறை செய்கிறதுக்கு எல்லாமே முயற்சிக்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. பிரம்மாண்டமாக இருக்கும். 400 கம்பெனி சென்டாச்சு வச்சுக்கிறாங்க. ஒரே இடத்துல 400 நிறுவனங்கள் சேர்ந்து ஒன்றிணைதா எப்படியான ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும்ன்றதை நீங்களே பார்த்து கொள்ளலாமே. எல்லாம் ஸ்டோல் வளையும் பாருங்க, எவ்வளோ ஸ்டோல் அடிச்சிருக்கணும்ன்றதையும் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. நிறைய ஸ்டோல்கள்லாம் நடிச்சிருக்கணும். இப்படியே தொடர்ச்சியாக பார்க்கலாம் பாருங்க. வேலையிலலாம் நடந்து கொண்டிருக்குள்ள இது வந்து பால் கம்பெனி. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய கண்டெய்னர் நிற்கிது பாருங்க. இதில் வந்து இந்த சாமான்கள் எல்லாமே கொண்டு வந்து பாருங்க. இந்த கண்டெய்னரில் முழு பொருட்களுமே வச்சு கொண்டு வந்திருக்கணும் பாருங்க. நாங்கள் எவ்வளோ ஸ்டோல் அடிச்சிருக்கணும்னு பாருங்க. இதுகளில் வந்து என்ன ஒரு கவலைண்டா, இதில் வந்து கேட்கறது கூட தமிழாக்கள் ஒருத்தருமே வேலை செய்யலை. என்ன மாதிரி முழுக்கவே வந்து வேலை செய்கிற ஆக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்களீஸாக தான் இருக்குது. வெளி மாவட்டத்திலேருந்து வந்து தங்கி நின்று தான் இந்த வேலைகள் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கு. அது தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்களாக இங்கே நடந்து கொண்டிருக்குது.